11ஆம் வகுப்பில் கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திட்டத்தை படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் கணினி அறிவியல் என்ற பாடத்திட்டத்தை தேர்வு எழுதியிருக்க மாட்டீர்கள். கணிப்பொறி என்ற ஒரு தனி பாடத்திட்டத்தை படித்து தேர்வு எழுதியிருக்க மாட்டீர்கள். ஆனால் 11ஆம் வகுப்பிலிருந்து 11, 12ஆம் வகுப்பில் நீங்கள் கணினி அறிவியல் என்ற புதிய பாடத்திட்டத்தை படித்து தேர்வு எழுதி அதிலிருந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் செல்வதற்கு வசதியாக கணினி மேற்படிப்புகளை படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய கோர்ஸாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கணினி அறிவியல் பயன்படுகிறது. கணினி என்றால் என்ன? மிக விரைவாகவும் மிக துல்லியமாகவும் முடிவுகளை தரக்கூடியது கணினி. அதை விட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதில் மெமரி, நிறைய நினைவகம், எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய நினைவகம் இருக்கிறது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டர்லாம் கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டைப்ரைட்டரில் நம்ம டைப் பண்ணி அதில் கரெக்ஷன் வந்துச்சுனாக்கா பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு அதை அவுட்புட்டை எடுத்து அதில் ஒயிட்னர் தான் வைக்கணும், இல்லை திரும்ப ரீடைப் பண்ணணும். ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் நீங்கள் கரெக்ஷன் அதிலே பண்ணிக்கலாம், திரும்ப ரீபிரிண்ட் எடுத்துக்கலாம், எத்தனை காப்பீஸ் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் டைப்ரைட்டர்லாம் அத்தனை காப்பீஸ் எடுக்க முடியாது. நீங்கள் கால்குலேட்டரை கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் சின்ன சின்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் கால்குலேட்டரில் பண்ணலாம். ஆனால் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண முடியும், கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சால்வ் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாருடைய கைகளிலையும் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனை தவழக்கூடிய அந்த கணிப்பொறி அது எவ்வாறு தலைமுறைகளை கடந்து அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். கணிப்பொறி என்பது மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. இன்றைய வாழ்வில் கணிப்பொறியை தவிர்க்க இயலாது. அதனால கணிப்பொறியை பற்றிய அறிவு மிகவும் தேவையான ஒன்றாகும். கணினியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லா இடங்கள்லையும் எல்லா விதத்திலையும் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ ஃபேன் அப்படின்னாக்கா அது காற்று வாங்க மட்டும்தான் பயன்படுத்தும். டியூப் லைட் அப்படின்னா வெளிச்சத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்தும். பேருந்து அப்படின்னா பயணம் செய்வதற்காக மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் கணினியை எல்லா விதத்திலும் ஒரு கண்டக்டர் அவர் பயன்படுத்துவார், மளிகை கடையில் கணினி பயன்படுகிறது, மெடிக்கல் ஷாப்பில் கணினி பயன்படுகிறது, மாணவர்கள் கணினியை பயன்படுத்துகிறாங்க, கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான். ஸோ அது மாதிரி கணினியை எல்லா இடங்களிலும் எல்லா பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துகிறோம். மற்ற பொருட்கள் எல்லாம் ஒரே ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்தும். ஆனால் கணினியை மட்டும் அனைத்து விதங்களிலும் எல்லா பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தப்படுகிறோம். இந்த கணினி அறிவியல் பாடத்திட்டம் 11ஆம் வகுப்பு பாடத்திட்டம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் வகுப்பு கணிப்பொறி அறிவியல் பாடத்திட்டத்தை 5 யூனிட்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது முதல் யூனிட்டாக ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கணிப்பொறியினுடைய அடிப்படை. அந்த யூனிட்ல 5 சாப்டர்ஸ். முதல் சாப்டராக கணிப்பொறி அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கிறது. அது கணிப்பொறியினுடைய அடிப்படை, கணிப்பொறியினுடைய தலைமுறைகள், கணிப்பொறியில் என்னென்ன இன்புட் அவுட்புட்ஸ், உள்ளீடு வெளியீட்டு சாதனங்கள்லாம் என்னென்ன, டேட்டா இன்ஃபர்மேஷன், ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக அதில் படிக்க இருக்கிறோம். சாப்டர் 2ல நம்பர் சிஸ்டம், எண்முறைகள் அப்படிங்கிற சாப்டர்ல கணிப்பொறியினுடைய அடிப்படை அமைப்பான எண்முறைகளை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். டெசிமல் நம்பர், பைனரி நம்பர், ஆக்டல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ், லாஜிக் கேட்ஸ், ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க இருக்கிறோம். சாப்டர் 2 எண்முறைகள். சாப்டர் 3ல கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், கணினி அமைப்பு, கணினியுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, கணினியுடைய அமைப்பை பற்றி நம்ம விரிவாக அந்த சாப்டர்ல படிக்க இருக்கிறோம். சாப்டர் 4ல தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இயக்க அமைப்பு. அந்த இயக்க அமைப்பினுடைய என்னென்ன கருத்துருக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சாப்டர் 4ல நம்ம படிக்க இருக்கிறோம். சாப்டர் 5ல ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்போ ஃபெமிலியராக உள்ள விண்டோஸ் பற்றி, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம அது எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம படிக்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கிற யூனிட்ல சாப்டர் 6 ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், விவரக்குறிப்பு மற்றும் அருவமாக்கம் என்ற பாடத்தை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். சாப்டர் 7ல காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன், பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். சாப்டர் 8ல ஐட்ரேஷன் ரெக்கர்ஷன், சுழற்சியும் தற்சுழற்சியும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த 3 பாடங்களும் ஒரு அல்காரிதமிக்க டெவலப் பண்றதுக்கான ஒரு அடிப்படையான பாடத்திட்டமாகும். இதை பற்றி நாம் விரிவாக அந்த பாடங்கள்ல நம்ம படிக்க இருக்கிறோம்.
யூனிட் 3 இன்ட்ரோடக்ஷன் டு சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பற்றி ஒரு அறிமுகம், சி பிளஸ் பிளஸை பற்றிய ஒரு அறிமுகம் சாப்டர் 9ல் படிக்க இருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு சி பிளஸ் பிளஸ். சாப்டர் 10ல் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், பாய்வு கட்டுப்பாடு என்ற பாடத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். சாப்டர் 11ல் ஃபங்க்ஷன்ஸ், செயற்கூறுகள் பற்றி படிக்க இருக்கின்றோம். சாப்டர் 12ல் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அணிகள் மற்றும் கட்டுருக்கள் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னாக்கா, யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வித் சி பிளஸ் பிளஸ். சாப்டர் 13 இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ், ஓஓபிஎஸ் டெக்னிக்ஸ், அதாவது பொருள்நோக்கு நிரலாக்க நுட்பங்கள் அறிமுகம், அந்த பாடத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். சாப்டர் 14ல் கிளாசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம படிக்க இருக்கின்றோம். சாப்டர் 15ல் பாலிமார்பிசம், பல்லுருவாக்கம் என்ற பாடத்தை பற்றி நம்ம விரிவாக நம்ம படிக்க இருக்கிறோம். சாப்டர் 16ல் இன்ஹெரிட்டன்ஸ், மரபுரிமம், மரபுரிமத்தை பற்றி நம்ம அந்த பாடத்தில் விரிவாக படிக்க இருக்கிறோம். யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, கணிப்பொறியுடைய நன்னெறி மற்றும் இணைய பாதுகாப்பு அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம விரிவாக படிக்க இருக்கிறோம். கணிப்பொறியை பயன்படுத்தும் பொழுது அது எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது, அந்த கணிப்பொறியுடைய நன்னெறிகள் பற்றி விரிவாக அந்த பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். சாப்டர் 18ல் தமிழ் கம்ப்யூட்டிங், கணிப்பொறியில் தமிழ் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நாம் விரிவாக படிக்க இருக்கிறோம். கணிப்பொறியில் தமிழ் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, பிற்காலத்திலையும் கணிப்பொறியில் தமிழ் எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக இந்த பாடத்தில் படிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் வாட் இஸ் கம்ப்யூட்டர், ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டர் இஸ் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாக்கா, ரா டேட்டா, ஒரு அன்ப்ராசஸ்டு ஒரு ரா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னாக்கா தட் இஸ் கம்ப்யூட்டர். அது யார் பண்ணி கொடுக்குறா? இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ப்ரோக்ராம். யூசர் கொடுக்குற ரா டேட்டாவை இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் என்ன செய்யுது? ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ இதுதான் இதை செய்கிறதா நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்? சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்? சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு எந்த இடத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடியது கம்ப்யூட்டர்ஸ் தான். நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப், கம்ப்யூட்டர் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கு. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறோம், டிராவல் அண்ட் டூரிசம், வெதர் ஃபார்காஸ்டிங், சோசியல் நெட்வொர்க்கிங், இ காமர்ஸ், இவ்வளோ எல்லா ஃபீல்ட்லையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ஒரு டூர் போகணுன்னாக்கா நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு போகிறோம், எத்தனை நாள் தங்க போகிறோம், எங்கே தங்க போகிறோம், எப்படி ரிட்டர்ன் ஆக போகிறோம், எல்லாமே நம்ம ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ டிராவல் அண்ட் டூரிசமில் எப்படி கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுது. அதுமாதிரி ரிசர்ச் ஏரியாவில் நிறைய கண்டுபிடிப்புகள் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. எஜுகேஷன் பர்பஸ், கல்வித்துறையில் இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத கல்வித்துறையே கிடையாது. இன்னைக்கு ஆன்லைன் கோச்சிங்லாம் நடக்குது. இந்த ஆன்லைன் கோச்சிங்லாம் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ். அப்போ எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இந்த கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் சோசியல் நெட்வொர்க்கிங், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்ப்யூட்டர்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். சோசியல் நெட்வொர்க்கிங், இ காமர்ஸ், எல்லாம் எலக்ட்ரானிக் காமர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்ப்யூட்டர்ஸ் தான் பயன்படுத்துவோம். வீட்டில் இருந்தபடியே நம்ம பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம், வீட்டில் இருந்தபடியே நம்ம பேமெண்ட் பண்ணலாம், வீட்டுக்கே இந்த பொருள் வரும். ஸோ இது மாதிரி இந்த இ காமர்ஸ்ல எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அடுத்தது நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறோம். ஏன் சார் அவரை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் தான் என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் அனலிட்டிக்கல் என்ஜின், ஒரு அனலிட்டிக்கல் என்ஜின் கான்செப்ட் 1837ல் அனலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சார்லஸ் பாப்பேஜ்ங்கிறவர். இந்த அனலிட்டிக்கல் என்ஜின்ல என்ன இருந்துச்சு? ALU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், பேசிக் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேட்டட் மெமரி. இது மூணுமே அந்த பேசிக் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்துச்சு. பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் கான்செப்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்டை கண்டுபிடிச்சவர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்.
அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்றோம்? இந்த ENIAC. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ENIAC? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ENIAC, எலக்ட்ரானிக், நியூமெரிக்கல், இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். அதான் ENIAC கம்ப்யூட்டர் சொல்றோம். இந்த ENIAC கம்ப்யூட்டர் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிச்சு, நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, அதனால அது பாப்புலர் ஆகாம இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எது அப்படின்னு கேட்டாக்கா நமக்கு வந்து ENIAC. அடுத்ததாக நம்ம வந்து தலைமுறை கணிப்பொறியுடைய தலைமுறை ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். என்ன சார் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்? எந்த காலகட்டங்களில் என்ன கணிப்பொறி பயன்படுத்தணும், அதில் வந்து என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணணும், அதனுடைய நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து முதல் கணிப்பொறியுடைய தலைமுறை. முதலாம் தலைமுறை கணிப்பொறி. தலைமுறை கணிப்பொறிகளை பற்றி பார்க்க போறோம். அதில் வந்து முதலாம் தலைமுறை கணிப்பொறியை பற்றி பார்க்க போறோம். 1940 1956 ஆண்டு வரை இந்த காலகட்டங்களில் பயன்படுத்திய கணிப்பொறியை வந்து முதலாம் தலைமுறை கணிப்பொறின்னு சொல்றோம். இந்த முதலாம் தலைமுறை கணிப்பொறியில என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன முதன்மை சாதனமா என்ன யூஸ் பண்ணாங்க, என்னத்தை பயன்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வேக்யூம் டியூப், வெற்றிட குழல்கள் அதை பயன்படுத்தினாங்க முதலாம் தலைமுறை கணிப்பொறியில். இந்த வெற்றிட குழல்கள் பயன்படுத்தினதால என்ன ஆகுது, அளவுல வந்து அளவு வந்து பெரிய சைஸா இருந்துச்சு, அதிக மின்சாரத்தை எடுத்துக்கொண்டது, நிறைய மின்சாரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சுச்சு. அதிக வெப்பம் காரணமாக நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதுனால என்னாச்சு, அது செயலிழக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இயந்திர மொழி மெஷின் லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டது. என்ன பயன்படுத்தப்பட்டது? மெஷின் லாங்குவேஜ். முதலாம் தலைமுறை கணிப்பொறியில வந்து நம்ம எதை எக்ஸாம்பிளா சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ENIAC, EDVAC, UNIVAC இதெல்லாம் வந்து நம்ம முதலாம் தலைமுறை கணிப்பொறியில உதாரணமாக நம்ம சொல்லலாம். இது வந்து முதலாம் தலைமுறை கணிப்பொறியானது 27 டன் எடை இருந்துச்சு. பரப்பளவும் அதிக பரப்பளவை வந்து ஆக்குபை பண்ணிச்சு. 150 வாட்கள் மின்சாரம் வந்து அதுக்கு தேவைப்பட்டது. ஸோ இதனால வந்து முதலாம் தலைமுறை கணிப்பொறி வந்து அவ்வளவு வந்து பாப்புலர் ஆகல. அளவுல பெரியா இருந்ததுனாலையும் மின்சாரத்தை நிறைய எடுத்துக்கிட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதுனாலையும் இது வந்து இயந்திரம் வந்து வெப்பம் காரணமாக செயலிழந்த தன்மை அடைந்ததுனாலையும் இது அதிகமா வந்து பயன்படுத்தப்படலை. இதுல வந்து முதலாம் தலைமுறை கணிப்பொறியில என்ன பயன்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா வெற்றிட குழல்கள், வேக்யூம் டியூப்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணாங்க. அடுத்தது இரண்டாம் தலைமுறை கணிப்பொறி. இரண்டாம் தலைமுறை கணிப்பொறி அப்படிங்கிறது என்ன காலகட்டங்களில் இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியை பயன்படுத்தினாங்க? 1956 1964 காலகட்டங்களில் இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியை பயன்படுத்தினார்கள். இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியில என்ன சாதனம் பயன்படுத்தப்பட்டது, என்ன காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர்ஸ், 3 தடயங்கள் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணாங்க. டிரான்சிஸ்டர் இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியில். இது பாத்தீங்கன்னாக்கா முதல் தலைமுறை கணிப்பொறியோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அளவுல சிறியதா இருந்துச்சு, வெப்பத்தை வந்து குறைவாக வெளியேற்றியது. அதனால முதலாம் தலைமுறை கணிப்பொறியை விட இரண்டாம் தலைமுறை கணிப்பொறி வந்து டிரான்சிஸ்டர்ஸ் பயன்படுத்தினால அளவுல சிறியதாகவும் வெப்பத்தை வந்து குறைந்த அளவு வெளியேற்றினாலையும் இது வந்து கொஞ்சம் ஓரளவு பாப்புலர் ஆச்சு. இந்த துளையிடப்பட்ட அட்டை உள்ளீட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்புட்டா வந்து இந்த ஹோல்ட் பண்ண அட்டையை வந்து யூஸ் பண்ணாங்க. இதுல முதலாக வந்து ஆபரேட்டிங் சிஸ்டம். என்ன ஆபரேட்டிங் சிஸ்டம்னா OS சொல்லுவோம். இப்போ வந்து விண்டோஸ் வந்து ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம், DOSங்கிறது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது மாதிரி ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்போ சார் வந்து முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டாம் தலைமுறை கணிப்பொறி பயன்படுத்தப்படுகின்ற பொழுது பயன்படுத்தினாங்க. இதுல வந்து பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆபரேட்டிங் சிஸ்டம்ங்கிறத ஒன்று பயன்படுத்தினாங்க. அது தமிழ்ல என்ன சொல்லுவோம், தொகுப்பு செயலாக்க அமைப்பு மற்றும் பன்முக இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண இரண்டாம் தலைமுறையில பயன்படுத்தினார்கள். அடுத்து வந்து மூன்றாம் தலைமுறை கணிப்பொறி. மூன்றாம் தலைமுறை கணிப்பொறியானது 1967 மற்றும் 1971 ஆண்டுகள்ல இந்த காலகட்டங்களில் நம்ம பயன்படுத்தலாம். மூன்றாம் தலைமுறை கணிப்பொறியானது 1964 இருந்து 1971 வரை. அதுல என்ன காம்பனன்ட் சாதனத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், IC அப்படிங்கறத யூஸ் பண்ணாங்க. இது வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்மாலர், ஒரு ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருந்துச்சு, ஃபாஸ்டா இருந்துச்சு, மோர் ரிலையபிளா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதிகமான முதலாம் தலைமுறை கணிப்பொறி வந்து அதிக வெப்பத்தை எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனா மூன்றாம் தலைமுறை கணிப்பொறி வந்து குறைவான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டது. இதை வந்து என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹை லெவல் லாங்குவேஜ், உயர்நிலை மொழி பயன்படுத்தப்பட்டது. இது வந்து மூன்றாம் தலைமுறை கணிப்பொறி. இந்த மூன்றாம் தலைமுறை கணிப்பொறிக்கு வந்து எதை வந்து நம்ம வந்து உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா IBM 360 சீரீஸ்.
ஐபிஎம்ல வந்து 360 சீரீஸையும் ஹனிவெல்ல 6000 சீரீஸ் அப்படிங்கிற இந்த 2 கம்ப்யூட்டரையும் வந்து நம்ம 3rd ஜெனரேஷன் கம்ப்யூட்டராக நம்ம வந்து உதாரணங்களாக சொல்லலாம். அடுத்தது 4ஆம் தலைமுறை கணிப்பொறி. 1971ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டு வரை உள்ள காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டது வந்து 4ஆம் தலைமுறை கணிப்பொறி. இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட என்ன காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணாங்க. மைக்ரோ ப்ராசஸர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட், VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறத இந்த 4th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் 4வது தலைமுறை கணிப்பொறியில பயன்படுத்தினாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சைஸ்ல ஸ்மாலாகவும் நல்ல ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் இருந்தது. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ்ல IBM, ஆப்பிள்லாம் வந்து இப்போதான் டெவலப் பண்ணாங்க. IBM கம்பெனியும், IBMனா தெரியும் உங்களுக்கு, இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின். IBM கம்பெனியும் ஆப்பிள்ங்கிற கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதான் 1971லேருந்து 1980 காலகட்டங்களில் 4th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் பயன்படுத்தினாங்க. அப்போ என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம், மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற காம்பனண்ட்டை யூஸ் பண்ணாங்க. அடுத்தது 5ஆம் தலைமுறை கணிப்பொறி. 5ஆம் தலைமுறை கணிப்பொறிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1980ஆம் ஆண்டிலிருந்து 1980லிருந்து இன்று வரை என்ன யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா 5ஆம் தலைமுறை கணிப்பொறியை பயன்படுத்தினாங்க. இதுல வந்து என்ன காம்பனன்ட்ஸ், என்ன சாதனத்தை பயன்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், ULSI, மீப்பெரு அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அந்த சாதனத்தை வந்து 5ஆம் தலைமுறை கணிப்பொறியில பயன்படுத்தினாங்க. இதனுடைய நிறை குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து பேரலல் ப்ராசஸிங் இதில் பயன்படுத்தினாங்க. இணை செயலாக்கம், பேரலல் ப்ராசஸிங்னாக்கா இணை செயலாக்கம். கணிப்பொறியினுடைய அளவு வந்து மிக கணிசமாக குறைஞ்சிருந்துச்சு, ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இதுல வந்து நிழல் படங்கள் மற்றும் வரைபடங்கள், நிழல் படங்கள்னா போட்டோ, வரைபடங்கள்னா கிராஃப். ஸோ இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் எப்போ கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த 5ஆம் தலைமுறை கணிப்பொறியில கிடைச்சது. அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிபுணர் அமைப்பு, எக்ஸ்பர்ட் சிஸ்டம்லாம் இதுல வந்து பயன்படுத்தினாங்க. எதுல? 5ஆம் தலைமுறை கணிப்பொறி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 5ஆம் தலைமுறை கணிப்பொறி 1980லேருந்து இன்று வரை பயன்படுத்தக்கூடிய கணிப்பொறிகள். இதுல வந்து தீர்மானித்தல் மற்றும் தருக்க அமைப்பிலான சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுல தீர்வு காணுதல் இதுல பயன்பட்டுச்சு. அது ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு இந்த 5th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தணும். 6வது தலைமுறை கணிப்பொறி அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்ம எதிர்காலத்துல என்ன பயன்படுத்த போறோமோ அதெல்லாம் வந்து 6th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதுல வந்து என்ன இதனுடைய நிறை குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இணை மற்றும் பகிர்வு கணிப்பீடு. கணிப்பொறிகள் திறமையாகவும் விரைவாகவும் மற்றும் சிறியதாகவும் இருக்கும். அதாவது 6ஆம் தலைமுறையில எதிர்காலத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கணிப்பொறியானது மிக சிறியதாகவும், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கெட்ல வைக்கிற மாதிரியே சிறிய அளவிலானதாக இருக்கிறது. அப்புறம் செயற்கை மனிதர்கள்னா என்ன? அது ரோபோவெல்லாம் வந்து உருவாக்க இந்த 6ஆம் தலைமுறை கணிப்பொறியானது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த 6வது தலைமுறை பயன்படுத்தி அந்த ரோபோவெல்லாம் பயன்படுத்தி செய்யறாங்க, உருவாக்குறாங்க. இதுல வந்து இயற்கையா மொழியை வந்து செயலாக்கம் செய்தல், அப்புறம் வந்து ஒரு மனிதனுடைய குரலை வந்து அறிதல், குரலை வந்து அறிஞ்சு அதுல இருந்து அதுக்கான மென்பொருள் உருவாக்குதல். அதாவது ஒருத்தருடைய குரலை அறிந்து கொள்வதற்கு மென்பொருளை எப்படி உருவாக்குறதுலாம் வந்து 6th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல தான். அதாவது வாய்ஸ் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர்லாம் 6th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இன் ஃபியூச்சர்ல வந்து இருக்கும். ஸோ இதுவரை நம்ம வந்து இந்த தலைமுறை கணிப்பொறிகளை பத்தி பார்த்தோம். 1ஆம் தலைமுறை, அதுல இருந்து 5 தலைமுறைகள் கணிப்பொறிகளை பார்த்தோம். 1ஆம் தலைமுறையில் வந்து என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம், என்ன சாதனத்தை நம்ம பயன்படுத்தணும், அது ஏன் வந்து பாப்புலர் ஆகல, அதுக்கான நிறை குறைகள்லாம் என்ன, அது மாதிரி 2ஆம் தலைமுறை கணிப்பொறி அதனுடைய நிறை குறைகள் என்ன, அது மாதிரி 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, அது மாதிரி 5ஆம் தலைமுறை, எதிர்காலத்தில் வரக்கூடியது என்ன தலைமுறைன்னு பார்த்தோம், 6வது தலைமுறை கணிப்பொறி. இந்த 6வது தலைமுறை கணிப்பொறியில என்ன வந்து எதிர்பார்க்கிறோம், அதான் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குதல், மனிதனுடைய குரலை புரிந்து கொள்ளுதல். ஸோ இதற்கான திறமைகள்லாம் வந்து இந்த 6வது தலைமுறை கணிப்பொறியில் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கின்றோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போறது டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் டேட்டா, வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்? டேட்டா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட், அதாவது அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். ப்ராசஸ் பண்ணாத ஒரு ரா ஃபேக்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 174 ஒரு நேம் எடுத்துக்கலாம். அந்த நேம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ அனுஷா, இது மாதிரிலாம் ஒரு நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டா. பட் இன்ஃபர்மேஷன் என்ன?
இன்ஃபர்மேஷன் இஸ் a collection of fact from which conclusion may be drawn. அதாவது இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கன்வேஸ் அ மீனிங். இன்ஃபர்மேஷன்ங்கிறது எதை கொடுக்கணும்? ஒரு மீனிங்கை கொடுக்கணும், ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும். அதுதான் இன்ஃபர்மேஷன். அப்போ டேட்டாங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் தான் வந்து டேட்டா. இன்ஃபர்மேஷன்ங்கிறது கன்வேஸ் அ மீனிங். சரி சார், இன்ஃபர்மேஷனுக்கு என்ன சார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமன் இஸ் 60 years old. அப்போ ராமன் வந்து 16 வயதுடையவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ராமனுங்கிறது பேர், வயது வந்து 16 அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறோம். இதுலேருந்து நமக்கு ஒரு மீனிங் கிடைக்குது. இதுதான் இன்ஃபர்மேஷன். அப்போ டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா? டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இதாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனில் இன்புட்டை நம்ம வந்து கொடுக்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குது. அதுதான் வந்து எதை ப்ராசஸ் பண்ணுதுன்னா ரா ஃபேக்ட், டேட்டாவை தான் ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும்போது நம்ம என்ன கிடைக்கும்? இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே. அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறதா வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட்னு 2 யூனிட் இருக்கும். முதல்ல இருக்கிறது என்ன இருக்கும்? இன்புட் யூனிட். எதெல்லாம் சார் இன்புட் யூனிட்? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மவுஸு, கீபோர்டு, இதெல்லாம் வந்து இன்புட் யூனிட். எது வழியாக நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து இன்புட்டை கொடுக்குறோம்? நம்ம வந்து எது வழியாக இன்புட்டை கொடுக்குறோம்? கீபோர்டு வழியாக இன்புட்டை கொடுக்குறோம், மவுஸ் வழியாக இன்புட்டை கொடுக்குறோம் இல்லையா? அதில் நிறைய சாதனங்கள்லாம் அந்த இன்புட் யூனிட்லேயே இருக்கு. அதுபோல் அவுட்புட்னா பிரிண்டர் வந்து ஒரு அவுட்புட்டு, மானிட்டர் வந்து நம்ம அவுட்புட் யூனிட்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட்டுங்கிறது கம்ப்யூட்டருடைய காம்பனன்ட்ஸ். அது அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்கிறோம், சிபியு. சிபியு மீன்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுங்கிறது என்னென்ன இருக்கும் அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், இன்டர்னல் மெமரி இருக்கும், மெயின் மெமரி இருக்கும், செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்கிறோம். இப்போ இன்புட்டை பற்றி நம்ம பார்த்தோம், அது மாதிரி அவுட்புட்டை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்புட்டுங்கிறது உள்ளீடு, அவுட்புட்டுங்கிறது வெளியீடு இல்லையா? அது மாதிரி நம்ம உள்ளீடு கொடுத்தா தான் நமக்கு வெளியீடு நமக்கு கிடைக்கும். கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஏஎல்யூ, மெமரி, இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் கண்ட்ரோல் யூனிட். ALU, what is the meaning of ALU? ALU னா என்ன? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் செய்யக்கூடியது தான் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் நம்ம சொல்றோம். இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ல சிபியூல இருக்கக்கூடியது. அது மாதிரி இன்டர்னல் மெமரி, உள்ளேயே வந்து ஒரு மெமரி இன்டர்னலாக இருக்கும். மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரின்னு சொல்கிறோம். இன்டர்னல் மெமரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரரி ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பர்மனெண்ட்டாக அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ எதெல்லாம் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம்? இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அவுட்புட் யூனிட், மெமரி யூனிட். இதில் வந்து ரொம்ப நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது மெமரி யூனிட். அதில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சர் யூஸ்க்காக நிறைய ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வாட் இஸ் இன்புட் யூனிட்? ஏற்கனவே பார்த்தோம், கீபோர்டு, மவுஸு இதெல்லாம் வந்து இன்புட் யூனிட்னு பார்த்தோம். எந்த டைப்லையாவது நம்ம இன்புட்டை கொடுக்கணும், கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம இன்புட்டை கொடுக்கணும். அது வந்து இன்புட் ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா, அதுதான் வந்து இன்புட் யூனிட். மெமரி அது வந்து என்ன செய்யும்? கொடுக்குற இன்புட் வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். எதுக்காக ஸ்டோர் ஆகுது? ஃபர்தர் ப்ராசஸிங்காக ஸ்டோர் ஆகுது. இப்போ இன்புட் யூனிட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம கீபோர்டு, மவுஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்புட் யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். சிபியு முதல்ல ஏற்கனவே பார்த்தோம். சிபியூனா என்னது? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூ ஒரு மேஜர் காம்பனன்ட். இதுதான் வந்து என்ன செய்யுன்னு கேட்டிங்கனாக்கா சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது வந்து சிபியூ. சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷனா இது ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் வந்து பேசிக், ஃபோர்டான், கோபால், பாஸ்கல் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஜாவா, C++. ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல்டு ஆப்ரேஷன், இது வந்து எல்லா ஆப்ரேஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. காம்பனன்ட்ஸ் ஆஃப் சச் மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட், எல்லா இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், மெமரி யூனிட், இந்த எல்லா ஆல் அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸும் அதில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது அக்செப்ட் பைனரி டேட்டா. இன்புட்டை வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பைனரி டேட்டாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ப்ராசஸ் த டேட்டா, அதை என்ன நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோமோ அதுபடி வந்து என்ன செய்யும்? அது அந்த ப்ரோக்ராமை இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ரிசல்ட்டில் என்ன கிடைக்கும்? அவுட்புட்டை நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இவ்வளோ வேலைகளை செய்யக்கூடியது. சிபியூவில் வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட்.
இந்த ஏஎல்யூங்கிறது என்னன்னு கேட்டால் அரித்மேட்டிக் லாஜிக். என்னென்ன 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு? கண்ட்ரோல் யூனிட், அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட். அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னா என்ன? அது வந்து ஏஎல்யூங்கிறது தான் அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட். இதில் வந்து நிறைய கம்ப்யூட்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு. அதில் வந்து ஒரு செட்டைன் ஆப்ரேஷன்ஸை பண்ணக்கூடியது தான் அந்த ஏஎல்யூ. இந்த வகுப்பில் நம்ம வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டர், கணிப்பொறி என்றால் என்ன, கணிப்பொறியினுடைய பயன்பாடுகள், எந்தெந்த துறைகளில் கணிப்பொறியானது பயன்படுத்தப்படுகிறது, ஆராய்ச்சி துறைகளில், வானியல் துறைகளில் இதிலெல்லாம் கணிப்பொறி பயன்படுத்தப்படுகிறது அப்படிலாம் பார்த்தோம். அப்புறம் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம், வெற்றிட குழாய் யூஸ் பண்ணோம். அதுமாதிரி செகண்ட் ஜெனரேஷனில் என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷனில் என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ஃபிஃப்த் ஜெனரேஷன். வருங்காலத்தில் நம்ம வந்து 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதில் வந்து மனிதனுடைய குரல் மொழியை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய திறனை அதுக்கு கொடுத்தல். ரோபோவுக்கு வந்து நம்ம மனித குரலை வந்து அறிதல் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது 6வது தலைமுறை கணிப்பொறி அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் டேட்டா, வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? டேட்டாங்கிறதே ஒரு அன்ப்ராசஸ்டு, ஒரு ரா டேட்டா. அது வந்து அன்ப்ராசஸ்டு. அப்போ வந்து டேட்டா. வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து கன்வேஸ் அ மீனிங், ஒரு பொருளை கொடுக்கணும். அப்போ டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் என்னென்ன பாகங்கள் இருக்குது கணிப்பொறியில், உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம், அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.